நம்ம சொல்லுவோம், என் நிலைமை யாருக்கு தெரிய போகுது? என் நிலைமை யாருக்கு தெரியுங்க? என் கஷ்டம் யாருக்கு தெரியும்? என் வருத்தத்தை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என் இருதயத்தில் இருக்க வியாதியை, வியாகுலத்தை, என் வருத்தங்களை, வேதனைகளை, சஞ்சலங்களை, என் உள்ளத்தில் பெருகி கொண்டிருக்க விசாரங்களை யார்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு நீங்க கலங்க. நான் கர்த்தர் சொல்றார், உன் நிலைமை எனக்கு நல்லாவே தெரியும். உன் நிலைமை எனக்கு நல்லாவே தெரியும். யார்கிட்டையும் சொல்ல முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. உன் நிலைமை நல்லாவே தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் நிலைமை எனக்கு நல்லாவே தெரியும் மகனே, மகளே. உன்னுடைய நிலைமை எனக்கு தெரியும். வெளியே சொல்ல முடியாமல் இருக்க வருத்தங்கள் எனக்கு தெரியும். உள்ளத்தில் பெருகி கொண்டிருக்க விசாரங்கள் எனக்கு தெரியும். இது எப்படி கடந்து போவது என்று தெரியாமல் தவிக்கிற தவிப்பு கர்த்தருக்கு தெரியும். இது எப்போது நடக்கும் என்று ஏங்குகிற அந்த எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எல்லா நிலைமையை அறிந்து வைத்திருக்கிறார். உன்னுடைய எல்லா இந்த அடுத்த மாதம் இஎம்ஐ எப்படி கட்டணும் ஆண்டவரே? மருத்துவ செலவுக்கு பணம் இல்லையா ஆண்டவரே? ஏசப்பா பணம் தருவாரா? அல்லேலூயா. கர்த்தர் உதவிகளை தருவார், இல்லைன்னு சொல்லலை. ஆமென், அல்லேலூயா. ஆனால் அதே சமயம் சில வேளைகளிலே அதற்கான வழிகளை உண்டாக்கி தருவார். ஆமென், அல்லேலூயா. ஒரு மாதம் இஎம்ஐ கிடைக்கிறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு ஏதோ கர்த்தர் அற்புதம் செய்கிறார், கிடைக்குது. அடுத்த மாதம் இஎம்ஐ அப்படி எதிர்பார்க்கலாமா? அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடணும்? கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணி அதுக்கான சோர்ஸை கர்த்தர் கொடுக்கும்படி வாங்கிக்கணும். ஒரு ஆமென் சொல்லலாமா? கூடுமானவரையும் கடன் வாங்காமல் இருப்பது மிகவும் நல்லது. கவனிக்கணும், இந்த 4000 புருஷர்கள் ஏறத்தாழ ஒரு 10,000 பேர் கணக்கு போட்டுக்கிட்டோன்னா இவர்களுடைய நிலைமைகளை கர்த்தர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். இவங்க நிலைமை ரொம்ப மோசமான நிலைமைங்க. இவங்க நிலைமை ரொம்ப பரிதாபமான நிலைமை. உன்னுடைய நிலைமையும் என்னுடைய நிலைமையும் ஒரு காலத்தில் பரிதாபமா இருந்தது. விசாரிக்க ஆள் இல்லாம இருந்துச்சு. வாடகையில வாழ்ந்து கொண்டு இருந்தோம். கேலிக்கும் கிண்டலுக்கும் பரியாசத்துக்கு ஆளாய் கொண்டு இருந்தோம். ஆனால் நிலைமையை கர்த்தர் அறிந்து ஒரு இடத்தை கொடுத்து ஒரு சின்ன அழகான ஒரு சின்ன ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர். இதை செய்தவர் இதற்கு மேலானதையும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உங்க சொந்த நிலைமையை திரும்பி பாருங்க. என்ன பரிதாபமான நிலைமையில் இருக்கிற, யாருக்குமே தெரியாத ஒரு சூழல், கண்ணீர் வடிக்கிற நிலைமை, கவலைப்படுகிறோம். குடும்பத்தில் ஒரு ஒருமனம் இல்லை, சமாதானம் இல்லை, சொல்ற பேச்சை கேட்கறது இல்லை, அல்லது வருகிற இந்த கையில வர்றது அந்த பக்கம் போயிட்டே இருக்குது. எந்த காரியமும் நிலைப்படவில்லை, எந்த வேலையும் நிலையா இல்லை, வருமானத்துக்கு வழி இல்லை. எந்த ஒரு காரியமானாலும் கர்த்தர் சொல்லுகிறார், தன்னிடத்தில் தங்கி இருக்கிற ஒவ்வொருடைய நிலைமையை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். உனக்காக அவர் பரிதபித்துக் கொண்டிருக்கிறார். உன் நிலைமையை மாற்றும்படி கர்த்தர் பரிதபித்துக் கொண்டிருக்கிறார். உன் துக்கத்தை மாற்றும்படி கர்த்தர் பரிதாபப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் நிலைமையை அறிந்து வைத்து, எனக்கு என்ன உன் நிலைமை அவருக்கு தெரியும். உன் நிலைமை என்னன்னு அவருக்கு நல்லாவே. சில நேரம் நம்ம இப்படி சொல்லுவோம். வெளிப்படுத்தல் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். கவனிங்க, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமா இருக்கிறாய் என்று அறியாமல். சில பேர் இப்படி ஆப்போசிட்டா திங்க் பண்றாங்க. நம்ம நிலைமை அவங்க நிலைமை உணர்றதே இல்லை. நான் இப்போ எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது. நான் அவங்க மைண்ட் செட்டப் என்ன தெரியுமா? நான் பணக்காரன், நான் திரவிய சம்பந்தன், எனக்கு ஒரு குறைவு இல்லை, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ நிர்பாக்கியம் உள்ளவன். அடுத்தது பரிதவிக்கப்படத்தக்கவன். நீ ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிற. தரித்திரன், ஒண்ணுமே இல்ல. குருடனா இருக்கிற, ஒண்ணுமே உனக்கு தெரியல. கண்ணு நல்லா பாக்குற, இந்த உலகத்தை பாக்குற, மரஞ்செடி கொடியை பாக்குற, மற்ற மனுஷரை பாக்குற, எல்லாத்தையும் பாக்குற. ஆனா பார்க்க வேண்டியவைகளை, உன் நிலையை பார்க்கிற அளவு கூட உனக்கு கண் தெரியல. உன்னுடைய ஆவிக்குரிய நிலையை தெரிந்து கொள்வதற்கு கூட உனக்கு கண்ணு தெரியல. உன் கண்ணு குருடாக்கப்பட்டு இருக்கிறது. உன் கண்கள் மூடப்பட்டு இருக்கிறது. உலகத்தை பார்க்கிறோம், உலகத்தின் காரியங்கள் எல்லாம் கண்களுக்கு தெரிகிறது. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில என் நிலைமை என்னன்னு உனக்கே தெரியல. ஆவிக்குரிய ஜீவியத்தில் உன் நிலை என்ன? அதுதான் கர்த்தர் அங்க சொல்றாரு. நீ பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல். உன்னுடைய நிலையை நீ அறியாம என்ன சொல்லிட்டு இருக்கிறனா? நான் ஐஸ்வர்யவான், நான் எனக்கு ஒரு குறைவும் இல்லை, நான் திரவிய சம்பத்தன். அல்லேலூயா.
நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்னு சொல்லி நம்மளை பேசிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றார், உன் நிலைமை நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். உன் நிலைமை அவருக்கு நல்லாவே தெரியும். உதவிக்கு யாரும் வரமாட்டான், அந்த நிலைமை கர்த்தர் அறிந்து வச்சிருக்கிறார். மேலுக்கு நல்லா பேசுவாங்க, ஒரு உதவியின் போய் கேட்டால் நமக்கு செய்ய மாட்டாங்க. உன் நிலைமை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். நம்ம யாரையும் நம்பி பேச முடியாது, யார் வீட்டாண்டி போய் நம்பி நம்ம நிற்க முடியாது. இந்த காரியத்தில் மீண்டு வருவதற்கு யாரை நாடுவது? ஒருவேளை அவங்க கிட்ட போனால் அவங்களுக்கு உதவி செய்வாங்களா, அல்லது இதை தூற்றி திரிவார்களா நமக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், நீ அங்கே போய் சொன்னா அவன் உதவி செய்ய மாட்டான், அவன் தூற்றி தான் திரிவான், அவருக்கு நல்லாவே தெரியும். பரிதாபமான நிலையில் இன்றைக்கு நல்லா கவனிக்குங்க, மோசமான நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், கர்த்தர் சொல்றாரு, என்னிடத்துல தங்கி இருக்கிற நிலை எனக்கு தெரியும். கர்த்தர் ஒரு நிலையை மாற்ற கர்த்தர் முயற்சிக்கிறார். அல்லேலூயா. அதை மாற்றுவார். கரங்களை தட்டி ஆண்டவரே, நல்லா கவனி, கரங்களை தட்டி ஆண்டவரை மைட்டலாம். இந்த அவர் சொல்றாருங்களே, அவர் பரிதவிக்கிறேன் என்கிற ஆங்கில வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கம்பேஷன், மனதுருகுகிறார். ஐயோ, இதை மாற்றி ஆகணும், வேற வழியே என்ன தவிர வேற யாரும் இதை மாற்ற முடியாது, என்ன தவிர இது யாராலும் செய்ய முடியாது. ஏன்னா கடவுளுக்கு தெரியும். கடவுளே இப்போ யோபுல ஒரு பகுதியை வாசிச்சேன், கவனிங்களேன், எடுத்து வாசிங்க. யோபுவின் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்களேன், இந்த இடத்துல ஆண்டவரை குறித்து ஆண்டவரும் யோபும் தன்னைத்தானே பேசிக் கொள்கிறாங்க. ஆண்டவர் குறித்தே பேசுகிறார். பாருங்க, 32 33வது வசனத்தை வாசிக்கலாமா? பாருங்களேன், யோபு சொல்றார், நான் அவருக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறதற்கு அவர் என்ன மனுஷனா? நான் அவரை கூப்பிட்டு வச்சு நியாயம் பேசுறதுக்கு? அவர் பாருங்க, எங்கள் இருவர் மேலும், அதாவது கடவுள் மேலும், கடவுளும் அவரும், எங்கள் இருவர் மேலும் ரெண்டு பேரும் தோல்ல கை போட்டு, எப்பா ரெண்டு பேரும் சமாதானம் போங்கன்னு சொல்றதுக்கு கடவுளுக்கும் யோபுக்கும் நடுவுல யார் கிடையாது? மத்தியஸ்தர் கிடையவே. பைபிள் சொல்லுது, மத்தியஸ்தர் ஒருவரே, அது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் தோல்ல போய் கை போட்டு, தேவனுடைய தோல்ல கை போட்டு, எனக்கும் அவருக்கு மத்தியஸ்தம் பண்ண யாராவது வருவாங்கன்னு பார்த்தா யாரும் கிடையாது. தேவன் ஒருவரே தான் மத்தியஸ்தர். யோபு சொல்றாரு, எனக்கும் அவருக்கு மத்தியஸ்தம் பண்ண ஆள் கிடையாதப்பா அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் ஆண்டவர் பாருங்க எவ்வளவு மகிமையான கர்த்தரா இருக்கிறார். அப்ப உதவின்னு ஒண்ணு செஞ்சா என் நிலைமையை மாற்றணும், என் சூழ்நிலையை மாற்றணும், என் நெருக்கத்தை மாற்றணும், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் மாற்ற ஒருவரால முடியும் என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி ஆண்டவரை நல்ல உற்சாக மனதோடு பாருங்க. ஜனங்களுக்காக ஆண்டவர் பரிதவிக்கிறார். ஏன்? இவர்கள் 3 நாளா என்கிட்ட இருக்கிறாங்க. இன்னும் சில வசனங்களை வாசிக்கல, எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். தாவீது தப்பி ராமாவில் இருக்கிற சாமுவேலின் இடத்திற்கு போனான். சவுல் தனக்கு செய்த எல்லாவற்றையும் சாமுவேலுக்கு அறிவித்தான். ரெண்டு பேரும் சேர்ந்து போய், ஏமா நாயோதே நதியோரத்திலேயம்மா, அது நாயோதியில தங்கியிருந்தார்கள். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு, அந்த இடத்துக்கு பிறந்தாது அங்க போய் தங்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, சவுலின் கைகளுக்கு தாவீது தப்பி எங்க அடைக்கலம் போறாருன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட போறார். இப்ப தீர்க்கதரிசி கிட்ட எல்லா விவரத்தையும் சொன்ன உடனே இவங்க 2 பேரும் எங்க போய் தங்கி இருக்கிறாங்க? நாயோதிக்கு போய் அங்க தங்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. பிரச்சனை நேரத்தில் இவன் அடைக்கலமா யாரை தேடுகிறான்? நான் சும்மா தான் இருந்தையா, நான் பாட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருந்தேன், எங்க அப்பா என் ஆட்டுக்கு ஆடு மேய்க்கிற ஜனங்களோடு விட்டுட்டாரு, அதுவே எனக்கு பரவாயில்ல, நீர் வந்தீர் என் வீட்டில் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு கர்த்தர் ஒன்னாதான் அபிஷேகம் பண்றாரு, என் தலைமையில் அபிஷேகத்தை வாத்து வச்சுட்டு போயிட்டீரு. இப்போ சவுல் என்ன பண்ணான்? நான் கோலியாத்தை சும்மா இல்லாம முறியடிச்சிட்டேன். இப்போ தாவீத சவுலோட அரண்மனைக்கு நான் கொண்டு போகப்பட்டேன். இப்போ சவுலுக்கு பயம் வந்துருச்சு, அடுத்த ராஜா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன கொல்ல பார்க்கறான். இதுக்கெல்லாம் காரணம் நீதான். இதெல்லாம் காரணம் யாரு? சும்மா இருந்து எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி என் மேல அபிஷேகத்தை வாத்து வச்சுட்டியே, இப்ப இந்த நெருக்கத்துல யார் என்ன காப்பாற்றுவா? அல்லேலூயா. தாவீது ஓடி போய் நிக்கிறான், பயந்தெல்லாம் போய் நிக்கல, எல்லாத்தையும் சொல்றான். எங்க 2 பேரும் நாயோதியில போய் நிக்கிறாங்க, அங்க இருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சவுல் என்ன பண்றாருன்னா, தாவீது சாமுவேலோட தங்கி இருக்கிறான். இப்போ தாவீதை பிடிச்சிட்டு வர்றதுக்காக ஒரு பாருங்க, இவன் தாவீது ஒரு 50 பேர் அனுப்புறார். முதல்ல 50 பேர் என்ன பண்றாரு? அனுப்புறார். அந்த 50 பேர் என்ன பண்றாங்கன்னா, கிட்ட வந்த உடனே தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வசந்த வாசிங்க.
அப்போ கர்த்தரோட தங்கி இருப்பது, சபையோட ஊழியக்காரனோட சேர்ந்து பயணிப்பது எவ்வளவு மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு காரியமா இருக்கிறது பாருங்க. எடுத்து எந்த எந்த அதிகாரம் அது? சம் 19, ரைட், ஓகே. தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். உங்க தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேலை அவர்கள் தலைவனாய் நிற்கிறதையும் கண்டார். இப்ப தாவீது எங்க இருக்கிறாரு? சாமுவேல் கூட இருக்கிறார். தாவீது எங்க இருக்கிறாரு? பயந்து போய், சவுலுக்கு பயந்து போய் இப்ப சாமுவேலோட இருக்கிறாரு. இப்ப சாமுவேலோட கூட இருக்கிறாரு. இப்ப தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த தீர்க்க தரிசிகளின் கூட்டத்தை 50 பேர் கண்டபோது அவர்களுக்கு தலைவனாக சாமுவேல் நிற்கிறதை கண்டார்கள். அப்பொழுது சவுலினுடைய சேவகர் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதா அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 21 இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறு சேவகரை அனுப்பினான், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். மூன்றாவதரம் சவுல் சேவகரை அனுப்பினான், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவாவில் இருக்கிற பெரிய கிணற்றில் வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதற்கு ராமாவுக்கு அடுத்த நாயோதியில இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. இப்ப அவர் அங்க வந்துட்டார். வந்த உடனே வாசிங்க 23வது வசனம். தானும் தன் வஸ்திரங்களை கலற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்கதரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கடந்தான். போதும் கவனிங்க. இவர் எதுக்காக வந்தவர்? இவர் எதுக்கு வந்தாருமா? சவுல் எதுக்கு வந்தாரு? எதுக்கு 50 சேவகரை அனுப்பினாரு? இதுல 50 பேர் சொல்ல சேவகரை அனுப்பினார். ஆமென் சொல்லாம. எதுக்கு? தாவீதை பிடிச்சிட்டு வர்றதுக்கு. எதுக்கு? தாவீது சாமுவேல் கிட்ட போய் தங்கிட்டார். எனக்கு ஆபத்து, நீ தான் எனக்கு காப்பாற்றணும். அல்லேலூயா. நீ கர்த்தர் சொல்லி தானே என்ன அபிஷேகம் பண்ண, எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் பாருங்க, கர்த்தரோடு இருப்பது எவ்வளோ மேன்மையான ஒரு காரியம் பாருங்களேன். அவனை பிடிக்க வரான், அவன் தீர்க்க தரிசனம் சொல்கிறான். அடுத்து ஒரு கூட்டத்தை அனுப்புகிறான், அவனும் தீர்க்க தரிசனம் சொல்கிறான். அடுத்த ஒரு கூட்டத்தை வரான், அவனும் தீர்க்க தரிசனம் சொல்கிறான். இப்போ இவங்களெல்லாம் அனுப்புனவனே வரான், அவனை என்ன ஆயிட்டான் சொல்லி பகல் முழுவதும் ரா முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடத்துட்டான். எப்பா நீ உடுப்பா வருப்பா கவனி. அல்லேலூயா. வஸ்திரம் எல்லாம் விழுந்து கிடக்கிறான். யாரை பிடிக்க வந்தவர் இவரு? நீங்க கர்த்தரோடு இருந்தா உங்களை பிடிக்க வரவன கர்த்தர் நிர்வாணமாக்கி போடுவார். அல்லேலூயா. அவனை ஒன்றும் இல்லாம போட்டு அடி இல்லாம அதாவது அடி விடாம அவனை படுக்க போட்டுருவார் ஆண்டவர். கையை தட்டி ஆண்டவரை. இப்போ கர்த்தரோடு இருப்பது எவ்வளவு பெரிய மேன்மை தெரியுமா? தாவீது நிலைமையை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். இப்ப விட்டா சவுல் வந்து இவனை பிடிச்சிட்டு போயிடுவான். இப்ப வந்தா சேவகர் வந்து தாவீதை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்ப தாவீதுக்கு மோசம் நேரிடும். இந்த இடத்தை விட்டு சாமுவேலை தாண்டி வேற எங்கேயாவது போனா தாவீதுக்கு பிரச்சனை தான். அல்லேலூயா. எங்க அனுப்பி தாவீதை போய் சாமுவேல் தீர்க்கதரிசி இல்லையா, தேவ மனுஷன் இல்லையா, அங்க போய் தங்கிட்டு இருக்கிறார். தங்கன உடனே பிடிக்க வந்தவனுக்கே பிரச்சனை வேற மாதிரியாய் போயிடுச்சு. அல்லேலூயா. இப்போ நம்மளை வந்து கொல்ல வரான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து நமக்கு பாதுகாப்புக்கு நின்னா எப்படி இருக்கும்? ஏய் இவன் என் ஃப்ரெண்டு, இவனை தொடக்கூடாது அப்படின்னு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கர்த்தர் சூழ்நிலையை மாற்றி போட்டார் பாருங்களேன். காரணம் கர்த்தரோடு தங்கி இருப்பது அவ்வளோ வேல்யூ. பக்கத்தில் பார்த்து சொல்லு, கர்த்தரோடு தங்கி இருந்தா உன் நிலைமை மாறும். சபையோடு தங்கி இருந்தா உன் நிலைமை மாறும். இந்த சங்கீதம் 27 4வது வசனத்தில் ஒரு வசனுக்கு வாசிச்சுட்டு நம்ம கடந்து போகலாம். சங்கீதம் 27 4. நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். நான் ஆண்டவருடைய மகிமையை பார்க்கும்படி நான் எங்க கவனிங்க. அவன் என்ன பண்றான்? கொரோனா வைரஸ் ஆராய்ச்சி பண்றான். எந்தெந்த வைரஸ் ஆராய்ச்சி பண்றாரு? தாவீது என்னத்தை ஆராய்ச்சி பண்றாரா? ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படி. ஏமா அவர் காலத்துல சர்ச்சை கிடையாது சிஸ்டர். அவர் காலத்தில் என்ன கிடையாது? ஆலயம் கட்டப்படல. திரைச்சலின் கூடாரத்தின் நடுவில் இருந்தது உடன்படிக்கை பெட்டி. கவனிக்கணும். அவரு அதையே சொல்றாரு. உள்ள போக முடியாது அவரால். ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போக முடியாத தாவீது சொல்றார், அவருடைய ஆலயத்தை தங்கியிருந்து நான் அவருடைய மகிமையை பார்க்கும்படி அவருடைய ஆலயத்தில் தங்கியிருந்து நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பேன். கர்த்தர் என்ன பண்றாரு, என்ன பேசுறாரு, என்ன சொல்றாரு? எப்படியாவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? இன்னைக்கு போய் பிரசங்கத்தை கேட்கணும், இன்னைக்கு போய் சர்ச்சில் உட்கார்ந்து உபவாசம் இருந்து ஜெபிக்கணும், இன்னைக்கு போய் நாமளா உட்கார்ந்து கர்த்தருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கணும், என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? நாங்க தங்கி இருக்கிறதையே நாடுவேன். சபை இல்லாத போது
என்ன கிடையாது? அவங்க பையன் தான் சர்ச்சை கட்டுறாரு. மோசே உண்டு பண்ணின கூடாரம் தான் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சர்ச்சை இல்லாத போது சொல்றாரு, நான் சர்ச்சில் உட்காந்துன்னு இருப்பேன். அல்லேலூயா. சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வழி இல்லை, நான் பிரியாணி சாப்பிட போறேன்னு சொல்ற மாதிரி இது அவர் சொல்றது. என்ன சொல்ற மாதிரி இருக்குது அவர் சொல்றது? ஏமா என் வீட்டில் அடுப்பு எரி வைக்க வழி இல்லை, அடுப்பில் சாப்பாடு பாத்திரம் இருக்குது, தண்ணி இல்லை, அரிசி இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் நான் பிரியாணி சாப்பிட போறேன். அது மாதிரி இருக்குது. சர்ச்சு இல்லை, கட்டடம் இல்லை, எதுவுமே இல்லை, உடன்படிக்கை பெட்டி தான் இருக்குது. தேசாரிப்பு கூடாரத்துக்குள்ள என்னால் போக முடியாது, ஆனால் நான் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுவேன். எங்க? வெளியில் உட்காந்துப்பேன். அல்லேலூயா. அப்படியே பார்ப்பேன், ஆசாரியர் உள்ள போறாரு வராரு, இதெல்லாம் நான் பார்த்து ஆராய்ச்சி பண்ணுவேன். அவர் போகும்போது ஒரு மாதிரி போறாரு, வர மாதிரி பிரசன்னத்தோட வராரு. அல்லேலூயா. பாஸ்ட் உள்ள போறாரு, ஆசாரியம் உள்ள போறாரு, போறாம். அவர் பயத்தோட அப்படியே ரத்தத்தெல்லாம் எடுத்து உள்ள போவார். இப்படியே பார்த்தா போறாரு. இப்ப திரும்ப வரும்போது உள்ள போனா தேவ பிரசன்னம் இறங்கும் பொழுது ஆசானுடைய சரீரத்திலுக்கு மணிகள் ஆடும், கடகடகடகடகன்னு மணி அடிக்கும். அதுக்கு தான் நிறைய இடங்களில் மணி அடிக்கிறாங்க. மணி ஆசாரியோட உடம்புல இருக்க அந்த மணிகள், அந்த கோட், அந்த இது இணைக்கப்பட்டிருக்க மணிகள் ஆடும் போது, தாவீது தேவன் வந்துட்டாரு, ஆசாரியோட பேசிட்டே இருக்கிறார். அவர் பயங்கர சந்தோஷம். இங்க உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஆனா எங்க உட்காந்துட்டு இருக்கிறாரு? வெளியங்க, பிரகாரத்துல. அல்லேலூயா, பிரகாரத்தில். அல்லேலூயா. பாருங்களேன், தாவீது தேவனுடைய சமூகத்தை எவ்வளவு பெருசா நினைக்கிறான் பாருங்க. சாமுவேல் கூட போய் தங்கனா தப்பிச்சிட்டான். வேற எங்கேயாவது போயிருந்தா அவனுக்கு பிரச்சனை. நம்ம நிறைய நேரம் என்ன பண்றது தெரியுமா? நிறைய நேரம் பரிகாரிகளை தேடுகிறோம், நம்முடைய பரிகாரியாக இயேசுவை தேடுகிறதை விட்டு விடுகிறோம். அல்லேலூயா. சகாயம் செய்கிறவர்களை தேடுகிறோம். யாராவது நமக்கு உதவி செய்வாங்க, இயேசுவே நமக்கு சகாயர் என்பதை மறந்து விட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்து முடிக்கிறவர் ஆயிற்று, எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். எதையும் பாதியில் விடுறவர் கிடையாது, ஸ்டார்ட் பண்ணிட்டு பாதியில் விடுறவர் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லு, ஸ்டார்ட் பண்ணி பாதியில் விடுறவர் இல்லை. தவிர எனக்கு சொல்லும் போது என்ன தெரியுமா, அவங்க முகத்தை பார்த்து அப்படியே அவங்க முகத்தை கண்ணை பார்த்து பேசணும். நீங்கள் சும்மா ஏதோ கடமைக்கு ஆண்டவர் வந்து சொல்லி அவர் ஸ்டார்ட் பண்ணி பாதியில் விடுறவர் அப்படி சொல்லக்கூடாது. நீ சொல்றதுல அவங்களுக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கணும், ஒரு பயர் போகணும், அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் பெருகணும். அல்லேலூயா. கண்ணை பார்த்து சொல்லும், கர்த்தர் ஆரம்பிச்சு பாதியில் விடுறவர் இல்லை, அதை நிறைவேற்றி முடிக்கிறவர். நீ பாதியில் போயிடாத, அது சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. பாருங்க, தாவீதின் நிலைமை அறிந்திருக்கிறார். தாவீதுக்கு தெரியும் நிலைமை மாறினா போய் சமூகத்தில் தங்குறது தவிர வேற வழியே கிடையாது. இப்போ தாவீது பாவம் பண்ணிட்டார். கவனிங்க, இங்கேயே போயிட்டு இருக்கிறோம், நம்ம உள்ள மறுபடியும் வந்துடலாம். தாவீது பாவம் பண்ணிட்டாரு. சரி, பாவம் பண்ணினோடனே விட்டுட்டாரு. இப்போ ஆண்டவர் நாத்தான்வேலு வந்து தீர்க்கதரிசி உணர்த்தின உடனே ஒரு சங்கீத பாட்டு எழுதுறாரு. அந்த பாட்டு இப்படி எழுதுறாரு, உன் சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதீங்கப்பா, நான் அங்கேயே தங்கியிருக்கணும்னு விரும்பிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன்? ஏதோ என் அவசர புத்தியில், ராஜாங்கிற ஆணவத்தில், ஏதோ எனக்கு இருக்கிற அந்த திமிரில், ஏதோ ஒரு இதில் நான் பண்ணிட்டேன், என்னை தள்ளிடாதீங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒரு பாட்டு எழுதணும், கர்த்தர் கிருபையா கொடுத்த பாட்டு. உம் சமூகம் விட்டனை தள்ளாதிரும், உம் தூய ஆவி என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும், நீங்க தள்ளினா எங்கு போ. ஆண்டவர் தள்ளிட்டா நம்ம எங்கம்மா போக முடியும்? அல்லேலூயா. புருஷன் தள்ளிட்டா பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒரு சூழல், அம்மா வீடு இருக்குது, அண்ணன் தம்பி இருக்கிறாங்கன்னு போயிடுவாங்க. ஆனால் பொண்டாட்டி தள்ளிட்டா புருஷன் நிலைமை பரிதாபம். அல்லேலூயா. அதாவது நான் உலகத்தின் சில விஷயங்களை பார்க்குறேன். கணவன் இருந்த மனைவிகள் வாழ்ந்து விடுகிறார்கள். கணவன் இருந்த மனைவி எப்படியோ பிள்ளைங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துறாங்க. ஆனால் மனைவி போன கணவன் வாழ்வது அரிதான ஒரு காரியம். அல்லேலூயா. அவருக்கு பணம் இருக்கணும், அப்போ தான் மருமக மற்றவங்களாம் கவனிப்பாங்க. அல்லேலூயா. பணம் இல்லை, பொருள் இல்லைன்னா மருமக மற்றவங்களாம் என்ன பண்ண மாட்டாங்க, உங்கள் அப்பனுக்கு நான் தண்டசோறு போடணுமான்னு கேட்பாங்க. ஒரு 25 வயசு 30 வயசில் ஒரு ஆளை வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எல்லா செலவும் செஞ்சு உருவாக்கி அவன் உனக்கு சம்பாதிச்சு போடுற அளவுக்கு அவனை ஆளாக்கி வச்சிருக்கிற அப்பனுக்கு சோறு போடுறதுக்கு பொண்ணு என்ன சொல்கிறா? அவளுக்கும் சோறு போடணும், அவள் தலையிலேருந்து காலில் போட்டுக்கிற செருப்பு வரையும் எல்லாம் அவன் தான் வாங்கி கொடுக்கணும், பெற்றுக்கிற பிள்ளைக்கு எல்லாம் செய்யணும். இவளையும் சம்பாதிக்க ஒரு திராணி உள்ளவனா திறமை உள்ளவனா தகப்பன் வளர்த்து அவனை ஆளாக்கிட்டாமா. அவளுக்கு சோறு போடுறதுக்கு அவன் ஒன்றும் சொல்ல மாட்டா, அவள் பெற்றுக்கிட்ட பிள்ளைங்களுக்கு சோறு போடுறதுக்கு அவன் ஒன்றும் சொல்ல மாட்டா. ஆனால் அப்பாவுக்கு சோறு போடுறதுக்கு என்ன சொல்கிறோம்? உங்கள் அப்பாவுக்கு நான் தண்ட சோறு, ஏன்னா இவளா போய் சம்பாரிச்சிட்டு வரா? ஏன் அந்த மனுஷனை ஒரு பிள்ளைய பெற்று ஆளாக்கி அவ்வளோ தூரம் வளர்த்து படிக்க வச்சு தன்னுடைய உழைப்பை கொடுத்து தன்னுடைய ஞானத்தை கொடுத்து அனுபவத்தை கொடுத்து அவனை ஒரு ஆளாக்கி வச்சு அவன் இன்னைக்கு சம்பாரிச்சு தான் கூட அவனுக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொடுத்து அந்த குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு அவனை உருவாக்கி விட்டுட்டார் அவங்க அப்பா. ஆனால் அந்த அப்பா என்ன பண்ணுது? உங்கள் அப்பா எனக்கு நான் தாக்கி போட்டு இருக்கு, அதுக்காக நான் கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்தேன். பிள்ளைங்களுக்கு பையனை பெற்ற அப்பா அம்மா சொல்லி வளர்க்கணும், டேய்
கல்யாணமே பண்ணிக்கூடாதுன்னு. கல்யாணம் பண்ணி உன் பொண்டாட்டி எனக்கு சோறு இல்லைன்னு சொன்னால் அன்றைக்கே அவனை மண்டையை பொழந்தணும்னு சொன்னால் என்ன ஆகுறது சொல்லுவாங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, அல்லேலூயா. ஏதோ ஒரு இடத்துல ஜோக்கா சொன்னாங்க. அவங்க அம்மா ஒரு மருமக வந்து சொல்கிறா வீட்டுக்காரர்கிட்ட, இப்போ மனைவி வந்து சொல்கிறா, இங்கே பாருங்க, ஒன்று உங்கள் அம்மா இந்த வீட்டில் இருக்கணும், இல்லை நான் இந்த வீட்டில் இருக்கணும், யாராவது ஒருத்தர் தான் இருக்கணும் அப்படின்னோட பையன் சொல்கிறான், சரி பரவாயில்ல எங்கள் அம்மா இருந்துட்டோம் நீ போ அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்களுக்கு அந்த தைரியம் இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லலாமே. அப்பா வசனம் சொல்லுது, முதிர் வயதில் தகப்பெற்றவனை தள்ளி விடக்கூடாதுன்னு வேதம் சொல்றது. அல்லேலூயா. உங்க அப்பா மட்டும் அப்பா அம்மா கிடையாதுங்க, அவனுடைய அப்பா அம்மாவை நீ பார்த்துக்கணும். ஆமென். அவங்கள பரிதாபமான நிலையில தள்ளி விடக்கூடாது. அந்த பாவம் நம்மளை சும்மா விடுமா? அல்லேலூயா. இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு வசனத்துக்குள்ள வரலான்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. அல்லேலூயா. ஒரு அம்மா தன்னுடைய மாமியாருக்கு ஒரு பழைய தட்டில் வந்து சாப்பாடு போட்டு வச்சுக்கினே இருந்துச்சான். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச கதை தான் இதெல்லாம். அப்போது திடீர்னு அவன் அப்போ அந்த சின்ன பையன் கேட்டானா, அம்மா அம்மா ஏம்மா பாட்டிக்கு இந்த தட்டில் சாப்பாடு கொடுக்குற அப்படின்னு கேட்ட உடனே இந்த பையனுக்கு அம்மா சொன்னா, டேய் அவங்களுக்கு வயசாகி போச்சுரா, சரியாக குளிக்க மாட்டாங்க, உடம்பெல்லாம் அழுக்காக இருக்குண்டா, அவங்களுக்கு நம்ம தட்டில் சாப்பிட்டா அழுக்காயிடும், ஸோ அவங்களுடைய இன்ஃபெக்ஷன்லாம் பரவுண்டா, வயசானவங்களுக்கு நம்ம இப்படி தான் ஒரு பழைய தட்டில் தட்டை கூட நாய்க்கு சோறு போகிற மாதிரி சரியாக கழுவிலாம் கொடுக்குறது கிடையாது. இப்படியே குத்துட்டாங்க அந்த தட்டில். அதுக்கு தானே நான் பாட்டிக்கு இந்த தட்டில் சாப்பாடு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் அந்த பாட்டி செத்து போச்சு. ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, செத்து போச்சு. செத்து போனவொடனே என்ன பண்ணுவாங்க நம்ம கிராமங்களில், பொதுவாக அவங்க பயன்படுத்தின துணி, அன்றைக்கி அவங்கள படுக்க வச்சு அந்த யூஸ் பண்ணது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, இந்த தூய்மை போட்டுருவாங்க. குறிப்பிட்ட சில பொருட்களை வச்சுருந்து அந்த நினைவு நாள் கொண்ட ப்ரேயர்லாம் முடிச்சதுக்கப்புறம், புறஜாதி மக்கள் சொல்கிறேன், அதெல்லாம் கொண்டாடி அந்த இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தூய்மை எங்கேயாவது என்ன பண்ணுவாங்க, போட்டுருவாங்க. அந்த மாதிரி அந்த பாட்டி செத்த உடனே அதெல்லாம் முடிஞ்சோடனே நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணி போடுறதுக்கு போச்சு. அப்போது அந்த பையன் கேட்குற, அம்மா அம்மா என்ன பண்ண போகிறீங்க, இதெல்லாம் வேணாடா வேஸ்ட்டு தூக்கி போட்டுடலான்டான்னு சொல்லிச்சு. அந்த பையன் சொன்ன, அம்மா அம்மா வேணாம்மா வச்சு வைமாண்ணா. எதுக்குடான்னு கேட்டான். உனக்கு வயசாகும் இல்லை, அப்போ நான் உனக்கு சாப்பாடு போடணும் இல்லை அப்படின்னானா. அல்லேலூயா. எதை விதைக்கிறோமோ அதை நாம் என்ன பண்ணுவோம். சரி வசனத்துக்கு வருவோம். தேவன் பாருங்க, தாவீது ஆலயம் இல்லாத போது, ஒன்றும் இல்லாத போது அவன் சொல்லுகிறான், உம் ஆலயத்தில் ஆராய்ச்சியும்படி செய்யும்படி தங்கி இருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. தாவீது சர்ச்சு கிடையாதுங்க அன்னைக்கு, சாலமோன் தான் சர்ச்சு இவன் ட்ரை பண்ணுறான். வேணாப்பா நீ சர்ச்சு கட்டாதப்பா, அவன் கை ரத்த கரையாகி போச்சு, நீ கட்டக்கூடாதுன்னு சொல்லி தாவீதுக்கு நாத்தான் வேலு மூலம் கர்த்தர் பேசி விட்டார். இவன் அதற்கு கீழ்ப்படிந்து அமைதியாக இருக்கிறான். இல்லை நான் ராஜாவாயிட்டு கட்டுவேன்னு சொல்லல. கர்த்தர் சொன்னதான், மாற்று கருத்து இல்லை. கட்ட மாட்டானா கட்ட மாட்டேன், நீ செய்யாதனா செய்யாத. நம்மளால் அப்படி கீழ்ப்படிய முடியுமா? தவறு உணர்த்தப்பட்ட போது போய் மண்டிட்டு கர்த்தர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்கிறான் தாவீது. அல்லேலூயா. அவன் சொல்றான், சர்ச்சை இல்லாத நாட்களில் சொல்றான், நான் போய் ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். இமேஜின் பண்ணி வச்சிருப்பான் போல கற்பனையில் சர்ச்சை. அல்லேலூயா. இவன் பிரகாரங்கள், அந்த திரைச்சலை கூடாரத்துக்குள் இருக்கிற உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி கர்த்தர் வந்து பேசுகிறத, இந்த பிரகாரத்திலிருந்து கர்த்தர் பேசுகிறதை கவனிப்பானாக்கும். ஓ ஆசாரியன் பலமா அசைவாடும் போது தேவன் இப்ப பலமா பேசிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. போகும்போது டயர்டா போன, பயந்து கொண்டு போனேன். ஏன்னா ஆசாரியனுக்கு ஒரு பயம், உயிர் பயம் இருக்குல்ல, பயந்து கொண்டு போனேன். அந்த மனுஷன் சந்தோஷமா திரும்பி வரும்போது தாவீதுக்கு பயங்கர சந்தோஷம் வந்திருக்கும். இந்த மனுஷன் பயந்துங்கன்னே போனாரியா, கர்த்தர் சமூகத்தில் போயிட்டு வந்த உடனே பயங்கர பிரசன்னமா இருக்குது, தைரியமா இருக்கு, உற்சாகமா இருக்கிறார். அவன் சொல்ற, நான் தங்கி இருக்கு. நம்மளும் தங்கணுங்க, 24 மணி நேரம் ஜெபத்துக்கு வந்து தங்கணும் கர்த்தர் சமூகத்தில். அல்லேலூயா. ஜெபங்களுக்கு வந்து தங்கணும், ஆலய ஆராதனை ஆண்டவர் சமூகத்தை தங்கணும், நாடணும். இதோ ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள், இப்போ வீட்டு ஜெபம்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது, ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், ஓடி ஓடி மாறாதவைகளை, முயற்சித்து மாறாதவைகளை ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டுவதினாலும், கர்த்தரை நாடுவதினாலும், தேடுவதினாலும் காரியங்கள் மாறும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தேவன் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், மாற்றத்தை விரும்புகிறவர், மாறாமை. அவர் எதையும், அவர் மட்டும்தான் மாறாதவர். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இயலாமைகள் எல்லாம் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, இந்த ஜனங்க 3 நாளா தங்கி இருக்கிறாங்க. நிலைமை நல்லா தெரியும் உங்களுக்கு, சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்போ உங்க கிட்ட தான் 7 அப்போ உங்க கிட்ட தான் இருக்குது, சில மீன்கள் உங்க கிட்ட தான் இருக்குது, எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அவர் சொல்றாரு, இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடு. என்னால முடியாத ஆண்டவர், எங்க போய் கொண்டு வர்றது? அவங்க சொல்ல, உங்க கிட்ட எவ்வளவு இருக்குது? 7 அப்பம் தான் இருக்குது, எல்லாரையும் உட்காரவை. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் நிலைமை தெரியும், நீ உன்னை அனுப்புனா இப்ப சோர்ந்து போய்விடும் தெரியும். இதே நிலைமையில உன்னை படுத்த படுக்க விட்டுட்டா உன் நிலைமை இதோட மோசமா போயிடும் கர்த்தருக்கு தெரியும்.
அப்படியே கர்த்தர் விட மாட்டார். இவன் குடும்பத்தை அப்படியே விட்டுட்டா உன் குடும்பம் அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லாம போய்விடும். கர்த்தருக்கு தெரியும், விட மாட்டார். நீ மாமா வருவார், அண்ணன் வருவார், சித்தப்பா வருவார், சொந்தம் வரும், பந்தம் வரும், ஊர்ல இருக்கிற கவுன்சிலர் வருவார், தலைவர் வருவார், அவர் செய்வார், இதை செய்வார். அல்லேலூயா. அவசரத்துக்கு 108 கூட சீக்கிரம் வராதுங்க, ஆண்டவர் தான். அல்லேலூயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் ஆனீரே, நன்றி ஐயா. சங்கீதம் 91:14 சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிற அப்படின்னு விடுவிப்ப. உனக்கு ஆண்டவர் தான் உன் நிலைமை அறிந்து வைத்து இருக்கிறார். பரிதாபமான உன் நிலைமை அறிந்து வைத்திருக்கிறார். எசேக்கியேலின் புத்தகத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன் நிலைமை எப்படிப்பட்ட நிலைமைன்னு தெரியும். நம்ம ஒத்துக்கணும், ஆண்டவரே நான் தரித்திரன், நான் பரதேசி, குருடன், ஒன்றும் இல்லாதவன். உன் நிலைமை அவருக்கு தெரியும். எசேக்கியேல் வாசிக்கலாம் 16 4 5 6. உன் பிறப்பின் வர்த்தம், உன் பிறப்பிலிருந்து ஆண்டவர் பேசுறாரு. குழந்தை பிறந்த உடனே தாயோட வயிற்றிலிருந்து வந்த உடனே தொப்புள் கொடி அறுக்கப்படல. உன்னை யாரும் தண்ணி போட்டு கழுவல, உப்பால சுத்திகரிக்கப்படல, நீ துணியில சுத்தி உன்னை வைக்கவும் இல்லை. உனக்காக பரிதபித்து உன் தொப்புள் கடி கட் பண்றதுக்கு ஒரு ஆள் கிடையாது, உன்னை தண்ணீரில் குளிப்பாட்ட ஆள் கிடையாது, உன்னை உப்பால சுத்திகரிக்க ஆள் கிடையாது, உன்னை துப்பட்டியில் போட்டு சுற்றி உன்னை ஒரு டவலில் போட்டு சுற்றுறதுக்கு இதில் ஒன்றை செய்ய, அந்த நாளத்தில் ஒன்றை செய்யக்கூட உனக்கு ஆள் கிடையாது. அவ்வளோ பரிதாபமாக உன் நிலைமை அறிந்து வைத்திருக்கிறார். அதனால தான் அடுத்த வசனம் வாசிங்க. உன்னை பார்த்தே பிடிக்கல, தூக்கி போட்டாங்க, உன்னை பிறக்கும் போது தூக்கி போட்டாங்க. உன்னை ஆண்டவர் வந்தார், உன் நிலைமை அறிந்த ஆண்டவர் அருகில் வந்தார். ரத்தத்தில் கிடக்கிறத பார்த்து மிதிச்சுட்டு போயிடலாம், ஒன்றும் அவ்வளோ பெரிய பொருட்டாக உன்னை என்ன வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னை மிதிக்கு பார்த்து சொன்ன பிழைத்திரு. உன் நிலைமையை பார்த்து சொல்ல. இப்போ உனக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? பிழைத்திரு. ஆனால் பிழைச்சிருவேன். ஒரு ஆமேன்னு சொல்லாமா? அல்லேலூயா. உனக்கு என்ன தேவை அந்த வார்த்தையை கர்த்தர் சபையிலிருந்து தான் கொடுக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லாம நீ பிழைத்திரு அப்படின்னா பிழைச்சிருன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடையை தொட்டார், வாலிமன் எழுந்துட்டான். இப்போ தொட்டா போதும், அற்புதம் நடந்துடும். மரித்த எவிரின் மகளை பார்த்து தகுத்தாகவும் எழுந்துருன்றாரு. செத்து போய் 4 நாள் அடக்கம் பண்ண பாட்டு வெளியே வாடான்றாரு. இன்னைக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தை கொடுக்குற இடம் சபை. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இந்த கொரோனா காலத்தில் நமக்கு எல்லாருக்கும் சபை என்ன ஆச்சு? மூடிட்டாங்க. நிறைய ஆன்லைன் சர்ச்சஸ் ஆரம்பிச்சு. இப்போ அதே பழக்கத்தில் பாதி பேருக்கு மேலே என்ன பண்ணுறாங்க? ஆன்லைன் சர்வீஸ், ஆன்லைன் டிவிலேயே நாங்கள் பிரசங்கம் கேட்டுக்கிறோம். ஆனால் எபிரேயரில் கர்த்தர் சொல்கிறாரு, சபை கூடி வருகிறது, சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஆலயத்தில் வர்றதை விடாத. அல்லேலூயா. பாருங்க, தங்கி இருந்தால் நம்ம நிலைமைகள் மாறும். சொந்தக்கார வீட்டுக்கு ஒரு உதவிக்காக போய் தங்குற, 4 நாள் தங்குற. ஒரு சமீபத்தில் நம்ம தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. சொந்தக்கார வீட்டில் போய் தங்கிட்டாங்க. ஒரு வாரம் என்ன 10 நாள் ஓகே. குறிப்பிட்ட நாள் அவங்களால முடியல. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? வெளியே திலி கதவு செய்திருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அவங்க அதாவது வெளியில கழுத்து பிடிச்சதில்ல, ஏமா சாவியை போட்டு பக்கத்து வீட்டு கொடுத்து நீங்கள் போக மாட்டேங்கிறாங்க. இதுவே அந்த அர்த்தம் தானே. நமக்கு என்ன இல்லை? இப்போ கர்த்தர் சித்தம் இல்லைன்னா நீ இப்படி தான் பரிதாபப்படுவேன். அதாவது இப்போ கர்த்தர் இல்லைன்னா வாழ்க்கை பரிதாபமாக மாறிடும். இங்கே பாருங்க, பிறந்த குழந்தை உன் நிலைமையை அறிந்த கர்த்தர் சொல்றாரு, பிழைத்திரு. அங்கே 3 நாளாக இருக்க ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இவங்களை இப்படியே அனுப்பிட்டா இவங்க நிலைமை மோசமாயிடும், இவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தாக வேண்டும். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவரிடத்தில் தங்கியிருக்கிற பிள்ளைகளுடைய நிலைமையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யாருக்கும் தெரியலன்னு நினச்சிக்காத, உன் நிலைமை அவருக்கு தரும். 2வது, இப்போ மத்திய 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம், 32வது வசனத்தில் பிற்பகுதியை வாசிக்கலாம். பாருங்களேன், தேவைகளை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பட்டினியை அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியிலே சோர்ந்து போவார்கள். இப்படியே அனுப்பிச்சிட்டா அவங்க இதை நான் கொடுக்காம, சாப்பாடு கொடுக்காம அனுப்பிச்சிட்டா
அவங்க என்ன பண்ணுவாங்க? சோர்ந்து போவாங்க. சோர்ந்து போய் டயர்ட் ஆயிடுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூ நோஸ் யுவர் நீட்ஸ். கடவுளுக்கு உன் தேவைகள் எல்லாம் தெரியும். யூ நோஸ் யுவர் சிச்சுவேஷன். உன் சூழ்நிலை அவருக்கு நன்றாகவே தெரியும். இந்த சம்பவத்தின் இந்த 2 வசனத்துக்குள்ள உனக்காக பரிதபிக்கிற கர்த்தர் 2 விஷயத்தை புரிந்து வைத்திருக்கிறார். ஒன்று, உன் நிலைமை, உன் சிச்சுவேஷன் அவருக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறார். இரண்டாவது, உன் தேவை இந்த நேரத்துக்கு என்னன்றதை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். மற்ற சபை செய்கிற மாதிரி நீங்கள் அப்படிலாம் செய்யாத. நான் மற்ற சபையை குறை சொல்ல, சில விஷயங்களை பார்க்குறேன், கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஏன் அப்படின்னா, கர்த்தருக்காக ஏன் இவங்க வைராக்கியமாக இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. சில பேரை நான் பார்க்குறேன், என்னோடு கூட பல பேர் ஒட்டவே மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து அவங்களுக்கு செட் ஆகாது, நல்லாவே தெரியும். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம ஒன்றும் கொடூரமானவர்கள் அல்ல, வசனத்தின்படி கண்டிக்கிறோம். அது அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதில்லாத இருக்கிறபடினால தங்கள் இச்சைகளின்படி வாழ விரும்புகிறவர்களுக்கு இந்த சபைக்கு இடம் இல்லை. ஒரு ஆமேன் சொல்லலாமா? அல்லேலூயா. 6-8 வாசிங்க, வாசித்து முடிங்க. ஏம்மா, நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே உங்கள் தேவை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லு, உன் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். உன் நிலைமையை மாத்திரம் அல்ல, உன் தேவைகளையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். பாருங்க, இன்னது தேவை என்று அறிந்து வைத்திருக்கிறார். நேற்று நான் போன டாக்டர் கிட்ட, அவர் சொன்னார், என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், 2 தோசை தான் சாப்பிட்டேன்னு. என்ன சொன்னேன்? 2 தான் சாப்பிட்டு போ, 2 தான் கொடுத்தாங்க, 2 தான் சாப்பிட்டு போனேன். இன்னொன்று போடுறேன்னு தான் சொன்னாங்க, வேணான்ட்டு, டைம் இல்லைன்ட்டு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு வரணும். காலையில் மத்தியானத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆனால் நிறைய பேர் வந்துடுறாங்க. அவர் நல்ல அருமையான தேவ மனுஷன், அன்பான நல்ல அன்பை. அவர் என்ன சொல்கிறது, இங்கிலீஷ் மெடிசன் அதெல்லாம் கிடையாது. அவர் அழகாக கர்த்தருடைய வார்த்தைகள் படி சில காரியங்கள் நமக்கு ஆலோசனை கொடுக்குறார். அல்லேலூயா. பாருங்கள், அவர்கிட்ட போனேன், ஏன் இன்னும் நிறைய சாப்பிட வேண்டியதானே அப்படின்னாரு. டைம் இல்லை சார், டைம் இல்லையா அப்படின்னு. நல்லா சாப்பிடணும் அப்படின்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த இது கையெல்லாம் பிடிச்சி பார்க்கும்போது அவருக்கு ஏதாவது ஃபீல் பண்ணாரா எனக்கு தெரியல. உடனே அந்த கேள்வி தான் அவர் கேட்டார். அப்போது என் தேவைகளை இன்னதென்று அவர் அறிந்து வைத்திருக்கிறார். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தை நடத்துகிறாரு, கண்மூடித்தனமாக நடத்தவே இல்லையே. இப்போ போனோம், இந்த ஜனங்க எகிப்தை விட்டு வெளியே போயிட்டா இவங்களுக்கு சாப்பாடு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. இந்த ஜனங்க எகிப்தை விட்டு வெளியே போனதுக்கு 3 வேளையும் சாப்பாடு கொடுக்கணும் இவங்களுக்கு. பகலில் என்ன பண்ணணும் இவங்களுக்கு, காலை மதியம் இரவு உணவு கொடுக்கணும் அவங்களுக்கு. 2 வேளை சாப்பிட்டாங்களோ 3 வேளை சாப்பிட்டாங்களோ சாப்பாடு கொடுக்கணும் அவங்களுக்கு. சாப்பாடு கொடுத்தாகணும், இறைச்சி கேட்கணும், கொடுத்தாகணும், என்ன தேவையை கொடுத்தாகணும். தண்ணி இல்லை, கண்மலை மலை பகுதியாக போகிறாங்க, தண்ணீர் இல்லாத ஒரு பகுதி. மலை பகுதியில் எப்படி இப்போ நம்ம போர் போட்டுக்கிற மாதிரி பூமியில் போர் போகிறதுக்கு மிஷின் கிடையாது இல்லையா? இப்போ தண்ணி வேணும், என்ன தேவையோ அவர் அறிந்து வைத்திருக்கிறார். 40 ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடத்தின போது அவர்கள் தேவைகளை அவர் சந்தித்தார். கரங்களை தட்டி, ஆண்டவரே, அந்த தெய்வத்தை நீ ஆராதிக்கிறாய், உன் தேவைகள் சந்திக்கப்படும், உன் தேவைகள் சந்திக்கப்படும், உனக்கானவைகள் இன்னதென்று அவர் அறிந்து வைத்திருக்கிறார். கையை கூட நல்லா தட்ட மாட்டீங்க பார். இந்த அவ்வளோ அவிவிசுவாசம் போகுது உங்களுக்குள்ள. விசுவாசம் அப்படி தைரியமா சந்தோஷத்துல தட்ட வேண்டாமா? எனக்கு வேலை கிடைச்சிச்சு கவர்மெண்ட்ல, தட்டுறீங்களா இல்லையா? தட்டுறாங்களா? சைக்கிள் வந்தவொடனே என்ன பண்ணுவாட, நீ நேராக ஓட்டின்னு வந்துட மாட்டேங்க, பாஸ்டர் வாங்கி கொடுத்துட்டார் சொல்லுவா சொல்ல மாட்டே வந்தீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லார் தேவைகளும் அறிந்து வைத்திருக்கிறார். உன் குடும்பத்தின் தேவைகளை அறிந்து வைத்திருக்கிறார். உனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு என்ன இந்த நேரத்தில் என்ன ப்ரொவைட் பண்ணணும், உனக்கு என்ன கொடுக்கணும், அவருக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஆண்டவர் தெரியாதவர் ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் அவர் பாட்டு கண்மூடித்தனமாக இருக்கிறவர் கிடையவே கிடையாது. உன் தேவைகளை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அது பாருங்க, அடுத்த வாசனம் அதே அதிகாரத்தில் 32, 33 கொஞ்சம் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 32, 33. இவை எல்லாம் சாப்பாட்டுக்கு, துணிக்கு, மற்ற காரியங்களுக்கு எல்லாம் மற்றவங்க தேடுறாங்க. ஆனால் நீ என்னத்தை தேடணும்? எப்பா மேலே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இதெல்லாம் உனக்கு தேவைன்னு கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். இப்போ சொல்ல தங்கீர். அல்லேலூயா. வேதத்தை தேடு, வேதத்தை தேடு, வேதத்தை தேடு. முதலாவது தேவனை தேடு, நீதியை தேடு. அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படும்? எப்படி கொடுக்கப்படும்? கூடனா எப்படிங்க? நீ கேட்குற அளவை விட கூட்டி கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. சம்படிஸ் நம்ம நிறைய திருமணங்களுக்கு போகிறோங்க, நிகழ்ச்சிக்கு போகிற இடத்துல என்ன பண்ணுவாங்க, யாராவது வெளியே நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம வீட்டு சாப்பாட்டு பாத்திரத்துக்கு சாப்பாட்டை நம்ம எடுத்து போட்டிருப்போம். 2 துண்டு எக்ஸ்ட்ரா போட்டு எடுத்து சாப்பிட்ருவோம். வெளியில் போனால் என்ன யோசிப்போம்?
இன்னொரு பீஸ் கிடைக்காதா? அல்லேலூயா. ஆசைப்பட்டதே இல்லையாம்மா நீங்கள்லாம் என்ன பார்க்குறீங்க? நாங்கள் போய் கல்யாணத்தில் போனால் ஃபங்க்ஷனில் போனால் பிரியாணி என்ன போடுறாங்களோ அதான் சாப்பிட்டு வரும் பாஸ். ஒருவேளை நீங்கள் ஆசைப்படுவீங்க போல் அப்படி நீங்கள் பார்க்குற பார்வைக்கு அர்த்தம் அப்படி தான் எனக்கு தோணுது. கூட கொடுக்கப்படும். என்னது? நான் சாப்பாட்டுக்கு சொல்லுங்க, மேலே சொல்லப்பட்டவைகளும் உன் உலகத்தில் உனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கூட்டி தான் கொடுப்பார், குறைச்சி கொடுக்க மாட்டார். எபேசியர் 3:20 சொல்றது, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அவர் அதிகமாக செஞ்சு தான் பழக்கம். பக்கத்தில் பார்த்து சொல்லு, அவர் அதிகமாக செய்வார், அவர் அதிகமாக செய்வார். நீ வேண்டுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக செய்வார். அவர் கூட கொடுக்கிறவர், உன் தேவையை அறிந்தவர், உனக்கு கூட கொடுக்கிறவர். இப்போ கவனிங்க, 7 அப்பெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்துட்டாங்கல்ல, எல்லாரும் திருப்தி அடைந்தார். இப்போ எவ்வளோ எடுத்தாங்க மீதி? அல்லேலூயா. அப்போ எக்ஸ்ட்ரா தானே கொடுத்துருக்கிறாரு. போதும் போதுன்ற அளவுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு மீதி அவர் அளவுக்கு மீதியை தூக்கி கீழே போட்டு போயிடல ஆண்டவர், சேர்த்து வைக்க சொல்றார். நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கடவுள் சொல்லி கொடுக்குறாரு இந்த சப்ஜெக்ட்ல. என்ன பண்ணக்கூடாது? நம்ம எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, மீதியானது கூட நிறைய சேர்த்து வைடா அப்படிங்கிறார். மீதி ஆகணும் ஆண்டவருக்கு தெரியும். இது ஒரு பாடம் நமக்கு. என்ன பண்ணக்கூடாது? பக்கத்தில் பார்த்து சொல்லு, வேஸ்ட் பண்ணாத, டைமை வேஸ்ட் பண்ணாத, உன் பலத்தை வேஸ்ட் பண்ணாத, நாலேஜை வேஸ்ட் பண்ணாத, கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை வீணடிக்காத, சாப்பாட்டையும் வீணடிக்காத. அல்லேலூயா. உலகத்தில் ஏதோ சென்சஸ் சொல்கிறாங்க, எத்தனை சரியாக உண்மை எனக்கு தெரில, எத்தனையோ கோடி மக்கள் பசியில் இருக்கிறாங்களா, எத்தனை பேர் சாகிறாங்களாம் பசியினால். ஒருவேளை உணவு கூட இல்லாமல் எத்தனையோ பேர் ராத்திரியில் அப்படி தூங்குறாங்களாம் பசியில், பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. 24 மணி நேரம் ஜெபம், அதுக்கு ஒரு பெரிய நோக்கத்தோடு ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. சின்னவன் நாம தான், தமோத்தன் இடத்துல உட்காந்துன்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதை எனக்குன்னு எடுத்துக்கிட்டு, நான் தான் சின்னவன். ஒரு ஆமேன்னு சொல்லலாமே. ரொம்ப உயரமாகவும் இல்லை, உருவத்தில் பெருசாகவும் இல்லை, அளவாக இருக்கிறேன், சின்னவன். அல்லேலூயா. கவனிங்க, உன் நிலைமையை கர்த்தர் அறிந்திருக்கிறது போல உன் தேவைகளையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அப்பத்தை கொண்டு வந்தாங்க, பிட்டாங்க, ஆசீர்வச்சாங்க, பங்கிட்டாங்க, சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாங்க. மீதியானது 7 கூட 5 அப்ப 2 மீன் எடுத்தாங்க, ஆசீர்வச்சு கொடுத்தாரு, பிட்டாங்க, பங்கிட்டாங்க, கொடுத்தாங்க. மீதியானது 12 குறை. என் தேவைகளை அறிந்தவர். அல்லேலூயா. என் தேவைகளை அறிந்தவர். சொல்லுங்க, என் தேவைகளை அவர் அறிவார், என் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு இன்னது தேவை என்று அவருக்கு தெரியும். நீங்க சொல்லி தான், அவர் டாக்டர் கேட்டவனா நீ போய் உன் நோயை பத்தி சொல்லணும். ஏமேன். டாக்டருக்கே சில நேரம் தெரியலன்னா திரும்ப சொல்லுவாரு, போய் பிளட் டெஸ்ட் எடுத்துனுவான்னுவார். அதில் புலப்படலைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணுவார், போய் ஒரு ஸ்கேன் எடுத்துனுவான்னுவார். இந்த ஸ்கேன் சரியில்லை, நீ அல்ட்ரா ஸ்கேன் எடுத்துட்டு வா அப்படிம்பாரு. சிடி என்னது, சிடி ஸ்கேன் எடுத்துட்டு வா, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து வா. இதுலேயும் புலப்படலை, அதுலேயும் புலப்படலை, என்ன தான் பண்ணுறதுன்னு அவரே என்ன பண்ணுவார், ஒருவேளை தெரியலன்னு சொல்லி மறுபடியும் ஏதாவது சொன்னால், நீ படிச்சுட்டு வந்தியா படிக்காத வந்தியா டாக்டர் திட்டிட்டு போகிறேன்னு ஏதோ ஒரு மருந்து எழுதி ஒரு 4 நாளைக்கு கொடுத்துட்டு மறுபடியும் வா அப்படிம்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்கிறது இல்லையா? ஆமென். திடீர்னு என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு புலப்படலைன்னா மேலே வச்சு ஒரு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு போன்றுவாங்க. அவனும் இதே பேசிக் டெஸ்ட் தான் எடுப்பாங்க. அல்லேலூயா. ஒரு அம்மா வயிறு வலின்னு சொல்லி இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போச்சு, அலைஞ்சி திரிஞ்சு கர்ப்பப்பை எடுக்கணும் ஒரு நிலைமை. அது அவ்வளோ போராட்டம், மாட்டெல்லாம் விற்று காசெல்லாம் ரெடி பண்ணிக்கிச்சு. காசெல்லாம் ரெடி பண்ணிட்டு இங்கே ஆப்ரேஷன் பண்ண முடியாது, சென்னை ஜிஹெச்சுக்கு போகணுன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. காலையில் வருது எங்கிட்ட, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போகிறாங்க, எனக்கு ஆப்ரேஷன் நடக்கும்போது ஒரு ஜெபம் பண்ணுங்க, கர்ப்பப்பையில் கட்டின்றது. அப்போ நான் ஜெபம் பண்ணி அமிச்சு, ஏசப்பா அற்புத சுகத்தை கொடுத்து அனுப்புங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு இங்கிருந்து போய் அங்கே போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு அங்கே உள்ள டாக்டர் கேட்டுருக்கிறான், சாதாரண வயிற்று வலிக்கு ஒன்று யார் அங்கேருந்து இங்கே வர சொன்னது அப்படின்னு. கரங்களை தட்டி ஆண்டவர். அது ட்ரெயினை விட்டு இறங்கி நேரம் அங்கே கூட போகல, நான் தங்கியிருந்த இடத்துக்கு வந்துச்சு. பாஸ்டர் பாசிச்சு, இரடா அது அட்மிட் பண்ணுற ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற கேஸ் இங்கே வந்துக்குதுன்னு சொல்லிட்டு என்னம்மா அப்படின்னு கூப்பிட்டு விசாரித்தேன். பாஸ்டர் ஒன்றுமே இல்லை பாஸ்டர், சாதாரண வயிற்று வலிக்கு ஒன்று யார் இங்கிருந்து அங்கிருந்து இங்கே வர சொன்னதுன்னு சொல்லி திருப்பி இந்த மாத்திரை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க பாஸ்டர்னு சொல்லிச்சு. கையை தட்ட மாட்டீங்களா ஆண்டவருக்கு? அல்லேலூயா. மாற்றுவார். ஆமென். நம் நிலைமை அறிந்து வைத்திருக்கிற கர்த்தர்
மருத்துவரெல்லாம் பார்த்து இதை பண்ணணும் அதை பண்ணணும், அவங்களுக்கு தெரிந்த அறிவை கொண்டு பேசுவார்கள். ஆண்டவருக்கு தெரியும், உனக்கு இதை செஞ்சால் இந்த நோய் சரியாயிடும், இதை செஞ்சால் உன் பிரச்சனை மாறிடும், இதை செய்தால் உன் வீட்டு தேவைகள் சந்திக்கப்படும், செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. உன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு அற்புதங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அவர் தானே சொல்லி இருக்கிறார், என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அப்படியானால் அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறாரே. அவர் தம்முடைய தங்கியிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில, அவருடைய வசனத்துக்கு காத்திருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நீ சோர்ந்து போகத்தேல. பாதியில் விட்டு போறவர்கள் நம்ம ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. பாதியில் விட்டு போறவர் இல்லை. யாக்கோபுக்கு சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யுமல உன்னை. ஆமா, உசுருக்கு பயந்துன்னு ஓடுறவனை பார்த்து சொல்றாரு, டேய் நான் உனக்கு சொல்லுவேன், கைவிட மாட்டேன். அல்லேலூயா. என்ன ஆளுங்க அவன், உசுருக்கு பயந்துன்னு அண்ணனுக்கு பயந்துன்னு ஓடுறான் அவன். அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ போ, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை கைவிடுவதில்லை. எது வரைக்கும் நான் உனக்கு சொன்னதை செய்யுமல உன்னை கைவிடுவதில்லை. அவன் சொல்றான், நான் வெறும் கோலும் கையுமா தானையா போறேன். அல்லேலூயா. அவன் திரும்பி வரும்போது தான் அந்த இடத்துல பாட்டு பாடினாங்களே ஆராதனையில, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. 2 பரிவாரங்கள் ஆயிப்போச்சு. மிகுந்த ஆசீர்வாதங்கள். சொன்னதை செய்யும்போதும் கைவிடுவதில்லை. கர்த்தர் உன் தேவைகளை அறிந்திருக்கிறார். உனக்கு இப்ப என்ன தேவைன்னு அவருக்கு நன்றாகவே தெரியும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம ஒரு தவறு செஞ்சிடவே கூடாது. கர்த்தர் நம்ம தேவை அறிஞ்சு வச்சிருக்கிறார். ஆனால் நாம ஒரு தவறை செய்துவிடவே கூடாது. கர்த்தரை தேடணும், கர்த்தர் சமூகத்தில் இருக்கணும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். 2 வசனங்களோடு வாசிச்சு நம்ம இந்த ஆராதனை நிறைவு செய்யலாம் என்று நான் நம்புகிறேன். 2 கொரிந்தியர் 15:19. சரி 1 கொரிந்தியர். இந்த உலகத்தின் தேவைக்காக ஆண்டவரை தேடாத. அல்லேலூயா. உனக்கு இன்னது தேவை என்று அவர் உன் தேவைகளை அறிந்து வைத்திருக்கிறாரே. அவருக்காக இந்த உலகத்தில் ஒரு என்ன சொல்றது, வீடு வேணும், கார் வேணும், அது அந்த வசதி வாய்ப்புகளுக்காக கர்த்தர் தேடுவாயா என்று சொன்னால், இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடுவோம் என்று சொன்னால், வாசிங்கம்மா, மற்றவர்களை பார்க்கிலும் எல்லா மனுஷரை பார்க்கிலும் எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க? பரிதபிக்கக்கூடியவர்களாய் பரிதாப நிலைமைக்கு போயிடுவேன் நீ. அல்லேலூயா. நீ உலகத்தின் தேவைக்காக கர்த்தரை தேடக்கூடாது. உன் சொந்த காரியங்களுக்காக எனக்கு இது வேணும் அது வேணும் அதுக்காக கர்த்தரை தேடக்கூடாது. உனக்கு சுகம் தேவையா? அதை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். உனக்கு விடுதலை தேவையா? கர்த்தர் அதை அறிந்து வைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் மனவாளன் தேவையா? கர்த்தர் அதை அறிந்து வைத்திருக்கிறார். கர்த்தரை தேடும் போது சில பேர் வருவாங்க, என் பொண்ணு கல்யாணம் ஆகணும் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் பாஸ்டர், கர்த்தர் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்க. இந்த காரியம் கைகூடி வரணும், ஜெபம் பண்ணுங்க. அப்ப எதை தேடி வரோம்? நம்ம வேலைக்காக இயேசுவை தேடுகிறோம், மணமகனுக்காக மணமகளுக்காக இயேசுவை தேடுகிறோம், வியாதியின் சுகத்துக்காக இயேசுவை தேடுகிறோமே தவிர இயேசுவை மெய்யாய் தேட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உண்மையா தேடணும். அல்லேலூயா. எப்படி தேடணும்? நீங்க போதும் எனக்கு. உண்மையா சொல்லணும், உண்மையா வாழணும். சொல்லலாமா? தம்பி கை தட்டலாமா? நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். இம்மைக்காக மட்டுமல்ல, மறுமைக்காகத்தான் நீங்க வேணும் எனக்கு. நீங்க போதும் எனக்கு. சொல்லுங்க, போதும் எனக்கு. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. இமைக்காக மாத்திரம் நாம் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதவிக்கப்பட்டவர்களாய் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். உன் தேவையை அவரா மாறட்டும். அவர் உன் தேவைகளை அறிந்து வைத்திருக்கிறார். உனக்கு இந்த நேரத்தில் இது கொடுக்கணும்னு அறிந்து வச்சிருக்கிறார். அது தராமல் போகிறது கிடையாது. உனக்குரியதை எடுத்து பக்கத்து வீட்டுக்காரனு கொடுக்க போகிறது இல்லை.
உன்னுடைய எடுத்து அடுத்து உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அவர் உன்னுடையதை நீ வாங்கிக்கொள்னு சொல்றவர். உனக்குரியதை நீ வாங்கிட்டு போ அப்படிங்கிறார். உன்னுடையதை நீ வாங்கிக்கொள். ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் வசனம் சொல்லுகிறது, உன் நிலைமையை அறிந்து வைத்திருக்கிறார், உன் தேவைகளை அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன தேவைன்னு தெரியும். செய்வாரா செய்ய மாட்டாரா? ஒரே ஒரு வசனம் எபிரேயர் 4:15 நம்ம வாசிச்சு முடிக்கலாமா? அவ்வளோதான். எபிரேயர் 4:15 நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று பார்த்து முடிக்கலாம். எபிரேயர் 4:10 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் சோதிக்கப்பட்டும், பாருங்களேன், பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். நமக்கு இருக்கிற ஆசாரியர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்முடைய பாடுகளை, துக்கங்களை, கண்ணீரை, கவலையை, உள்ளந்திரியங்களை, இருதயத்தின் வியாகுலங்களை, இன்னும் தேவை என்று இப்படி எல்லா விஷயங்களையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர், நமக்காக கவலைப்படுறவர். இதோ ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன்னு சொன்னார், அவர் தான் இந்த பிரதான ஆசாரியர். நம்முடைய நிலைமையை நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் இது கொடுத்தாதான் இது பிழைக்கும், இது கொடுத்தாதான் இது மாறும், இது கொடுத்தாதான் இது நடக்கும், இந்த நேரத்தில் இது இவர்களுக்கு கட்டாயம் தேவை என்பதை கர்த்தர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். இது வெறுங்கையா உன்னை அனுப்புறவர் இல்லை, உனக்காக பரிதபிக்கிற ஆண்டவர், உன்மேல் பரிதாபப்படுகிற ஆண்டவர், உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை பார்த்து உனக்காக கண்ணீர் வடிக்க, உன்னுடைய கண்ணீரை மாற்ற விரும்புகிற தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அவர்கிட்ட தங்கி இருக்கணும். ஆமே. எங்க இருக்கணும்? ஆமா, வீட்டில் சும்மா இருக்கிற நேரம் சர்ச்சுக்கு வந்துடணும். பாஸ்டர் நான் ஜெபம் பண்ண போறேன், தாராளமா வந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. பாஸ்டர் வீட்டில் ஒரே டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, நம்ம பாட்டை போட்டு அந்த பாட்டை ஏதாவது போட்டு நம்ம பாட்டு எங்கேயோ பாட்டு போடு, நம்ம ஆடிட்டு இருப்போம் டண்டனக்கரா அப்படின்னு கூட. இப்போ வேற எல்லாரும் ஆட வைக்கிற நாட்களில் வந்து நிற்க வர உட்காந்துக்கிறோம். சும்மாக்காரனை கூட ஆடுவான். என்ன பண்ணுவான்? எல்லாம் ஊர் ஃபுல்லாக கேட்கும். அது சும்மாவே நம்ம கைகள் என்ன பண்ணுவோம், அப்படி இப்படி ஆடும். அல்லேலூயா. நீங்க வந்து கொஞ்ச நேரம் ஆடு ஆண்டவருக்காக, உட்காந்து வசனத்தை கேளு, இல்லை உட்காந்து பைபிள் படி, சோமன். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் தங்கிரு. உன்னை வெறுங்கையா அனுப்ப மாட்டார். ஆமென். உன்னை வெறுங்கையா அனுப்பவே மாட்டார். ஆமென். உன்னை பசியோடு அனுப்ப மாட்டார். ஆமென். உன் தேவைகள் என்னவென்று நல்லா கவனிங்க. ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்தா அந்த நேரம் தான் உனக்கு பசி தீரும். ஆனா உன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் உன் தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷம் சோறு போட்டவருங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. எத்தனை வருஷம்? 40 வருஷம். எத்தனை நாள்? ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்மா? 10 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? அப்போ நான் அப்படியே போடு, 4 3 12 கணக்கு போடு. 12,000 ப்ளஸ் அது ஒரு நம்ம ஊர் கணக்கு படி போட்டுக்கீங்க, அது ஒரு 600. ஏறத்தாழ ஒரு 13,000 நாட்கள் இல்லையா? ஒரு 15,000த்துக்குள்ள ஒரு 14,000 நாட்கள் வச்சுக்கோங்களேன். அவ்வளோ நாள் சோறு போடுறாருங்க. நீங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போனால் எத்தனை நாள் சோறு போடுவாங்க சிஸ்டர்? 2 நாள். 3ஆவது நாள் பாத்துறாங்க, தட்டுவாங்க. கடுவில்லை பார் அப்படின்னு நீ கிளம்புன்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த ஆள் நேரத்துக்கு வாங்கியாந்து போட மாட்டான் அப்படின்னு நீங்கள் போனதுக்கு அந்த ஆள் அவஸ்தை போடணும். அல்லேலூயா. இந்த வீடுகளை இன்டைரக்டாக நடக்கிற சண்டைகளை கொஞ்சம் கவனிச்சா போதும், நம்ம நைஸாக கிளம்பிடணும்னு அர்த்தம். நான் அதுக்கு தான் எங்கேயும் போகிறது கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் போதும் எனக்கு அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நல்லவர். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? உன் நிலைமையை நன்றாக அறிந்திருக்கிறார். ஆமேன். உன் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆமேன். என்னன்னு அவருக்கு தெரியும். அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா? மீனுக்கான வரி பணத்தை மீனின் வாயில் எடுக்க செய்தவர் உன் தேவைக்காக கர்த்தர் ஒரு வாயை திறக்காம விட போறாரு. சொல்லுங்க ஒரு ஆமேன். உன் தேவைகள் சந்திக்கப்பட ஏதோ ஒன்று வாயை திறந்து, வாய் இப்போ மூடி வச்சுன்னுக்குது, அது திறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து வெள்ளி பணத்தை என்ன பண்ணலாம் ஐயா? எடுத்து என்ன பண்ணிடலாம்? அடிச்சிடலாம், கடன்லாம் அடிச்சிடலாம். ஒரு ஆமேன்னு சொல்லாமா? ஏதோ ஒரு வழியை வச்சிருக்கிறார், அது எங்கன்னு கண்டுபிடிக்கணும் ஜெபம் பண்ணி. அப்பதான் பொக்கத்தில் உட்காரணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல செட்டைகள் அடித்து காத்திருக்கணும், வந்து தங்கணும் ஆண்டவர் சமூகத்தில். சர்ச்சே இல்லாத போது தாவீது நான் தங்கி ஆலயத்தில் தங்கி உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுன்ற நமக்கு ஒரு சர்ச்சை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் என்ன வாங்க, நான் பின்னாடி போயிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் அந்த பக்கம் போயிடும், ரூம் கட்டிட்டு. அல்லேலூயா. இது கர்த்தருக்காக மட்டும். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நீங்கள் வந்து கர்த்தர் சமூகத்தில் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. நீ வந்து வேதத்தை வாசிங்க. நம்முடைய சபையின் எந்த ஆராதனையும் தவற விடாத. அல்லேலூயா.
என் நிலைமை அவர் அறிந்திருக்கிறார், என் தேவைகளை அறிந்திருக்கிறார். கண்களை மூடி முழங்கால் படிட்டு நாம் ஜெபிக்கலாம். உனக்காய் பரிதபிக்கிற ஆண்டவர் அவர், உனக்காக பரிதபிக்கிறவர். உன் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். உன் நிலைமை நன்றாய் அவருக்கு தெரியும். அப்பா மாற்றுவார், அம்மா மாற்றுவார், சொந்தம் மாற்றும், பந்தம் மாற்றும், படிப்பு மாற்றும், திறமை மாற்றும், அறிவு மாற்றும், பணம் மாற்றும் நினைக்காத, அதெல்லாம் நம்பி ஏமாந்து போகாத. இயேசுதான் மாற்றக்கூடியவர். இயேசுதான் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய நம்முடைய ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர். நம்முடைய தந்தையாகிய யெகோவா தேவன் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர். பரிசுத்த ஆவியானவர் எல்லா கிரிகளை செய்து எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர். அவர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? நான் சர்ச்சில் எந்த பிரேயரையும் மிஸ் பண்ண மாட்டேன். சபை சார்ந்து நடக்கிற எந்த கூட்டங்களையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன், தவற விட மாட்டேன். மாசத்துக்கு ஒரு முறையாவது வீட்டு ஜெபத்தை வச்சிருவேன். சகோதரி எலைக்கு மாசத்துக்கு ஒரு முறையாவது என் வீட்டில் வச்சிருவேன். ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? சபையில் நடக்கிற எந்த ஜெபத்தையும் நான் தவற விட மாட்டேன். ஏன்னா 3 நாள் தங்கியிருந்தவங்களுக்கு தெரியாது, வரும்போது தெரியாது, அவங்களுக்கு 3 நாள் முடியும் போது அவங்களுக்கு தெரியாது ஏசப்பா அவங்களுக்கு மறுபடியும் சாப்பாடு கொடுப்பாருன்னு தெரியாது, ஏசப்பா மறுபடியும் அவங்களுக்கு அற்புதம் செய்ய போறான்னு அவங்களுக்கு தெரியாதுங்க. ஆனால் அற்புதத்தை எதிர்பார்த்து வரல, அவங்க வந்துட்டாங்க, அற்புதம் நடந்துருச்சு, காத்துக்கிட்டு இருந்தாங்க, தங்கி இருந்தாங்க. கர்த்தர் கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவங்க தேவைகளை சந்தித்து சோர்வு இல்லாம பலவீனம் இல்லாம சந்தோஷமாய் கடந்து போகும்படியான ஒரு பலத்த அற்புதத்தை கர்த்தர் அவங்களுக்கு செய்து அனுப்பி இருக்கிறாரே. அவர்களுக்கு செய்தவர் உனக்கும் செய்வார். அவர்களுக்கு செய்தவர் உனக்கும் செய்வார். அவர்கள் நிலைமை அறிந்தவர் உன்னுடைய நிலைமை அறிந்து வைத்து இருக்கிறார். அவர்கள் தேவைகளை சந்தித்தவர் உன் தேவைகளையும் சந்திப்பார். தன்னிடத்தில் தங்கியிருக்கிறவர்களுக்கு என்ன தேவன் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கிறாரு, அதை அவர் தருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். அதை அவர் தருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். ஓ, இன்னது தேவை என்று அவர் அறிந்து வைத்து இருக்கிறார். உனக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்து வைத்து இருக்கிறார். 3 நாள் ஆச்சு, நீ யோசிக்கலாம், அவங்க ஜனங்க யோசிக்கவே இல்லை, அவர் யோசிக்கிறார் பாருங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல நீ மறந்து கூட போலாம், ஆனா கர்த்தர் உனக்கு சரியான நேரத்தில் சரியானது செய்து கொடுப்பார். நம்பறவங்க கைரங்களை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு உன் தேவைகள் சரியான நேரத்தில் பூர்த்தியாக்கப்படும். உன்னுடைய அப்பமும் தண்ணீரும் கர்த்தர் பூர்த்தியாக்கி ஆசீர்வதிப்பார். உன் தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி அப்பா. இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி ஸ்தோத்திரத்தோடு இருக்கலாமா? அப்படியே ஸ்தோத்திரத்தோடு கூட அப்படியே ஜெபத்தோடு நன்றி சொல்லுங்க. என் தேவைகளை அறிந்தவரே, என் நிலைமையை அறிந்தவரே மகு ஸ்தோத்திரன் சொல்லலாமா? ஓ ஆண்டவரே, என் தேவைகளை அறிந்தவரே, என் நிலைமை நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறவரே மகு ஸ்தோத்திரம். எனக்காய் பரிதபிக்கிறவரே மகு ஸ்தோத்திரம். சொல்ல மாட்டீங்களே, சத்தம் வாயில வர மாட்டேன். கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லையா? ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லையா? உங்களுக்கு இவ்வளவு தூரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பிறகு விசுவாசம் இல்லாதவர்களாக இருப்பது எப்படி? அன்பு தெய்வமே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் இருக்கும் ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறவரே, எங்களுக்காக பரிதபிக்கிறவரே, பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியரே, பாவமில்லாத பிரதான ஆசாரியரே, எங்களை போல பாடுகள் அனுபவித்து ஆண்டவரே எங்களுக்காக பரிதபித்துக் கொண்டிருக்கிற பிரதான ஆசாரியரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மிடத்தில் தங்கியிருந்த பிள்ளைகளுடைய நிலைமைகளை அறிந்தவர், தேவைகளை சந்தித்தவரே, இன்றைக்கு உமக்காய் காத்திருக்கிற பிள்ளையுடைய நிலைமைகளை அறிந்து வைத்திருக்கிறவர், அவர் தேவைகளை சந்திப்பீராக. ராஜா, இந்த ஊழியத்தின் தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற விசுவாச பிள்ளையுடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திப்பீராக. செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையின் தேவைகளை அவர் சந்தித்த நிலைமைகளை கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். எல்லா கஷ்ட நஷ்டங்கள் மாற்றும். ஆலயத்தில் தங்கி இருக்கிற பிள்ளைகள், சமூகத்தில் நாடுகிற பிள்ளையுடைய வாழ்வின் குறைவைகள்லாம் மாற்றப்படுவதாக தொடர்ந்து பொறுப்பேற்றுக்கொள். வந்த ஒருவரும் வெறுமையா போகாதபடி ஆண்டவரே வசனத்தால் நிரப்பி அனுப்பும். ஆண்டவரே, இந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையில பலிக்கட்டும். ஆண்டவரே, இந்த வசனம் அவங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தை சபையில நிறைவேறட்டும், எனக்குள்ள நிறைவேறட்டும், என் குடும்பத்துக்குள்ள நிறைவேறட்டும், திருச்சபை பிள்ளைகளுக்குள்ள நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையை நம்புகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இந்த வசனம் நிறைவேறுவதாக, அவங்க நிலைமை மாறுவதாக, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. எங்களுக்காய் பரிதபிக்கிற இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த